ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம். இது கரெக்டாகவும் இருக்கலாம், கரெக்டாக இல்லாமலையும் போகலாம். இந்த கம்பெனி 2013 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க ரீட்டைல் ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற தங்கமயில், கல்யாண், டைட்டன், ஜிஆர்டி அந்த மாதிரி கம்பெனில மகாராஷ்டிரா அண்ட் கோவால இருக்கிற ஒரு லோக்கல் சென்ட்ரிக் ஒரு ஜுவல்லர் கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 2555 கோடி பார்த்திருக்காங்க. இது 2023 4507 கோடியா உயர்ந்திருக்கு. இது 2024 6110 கோடியா உயர்ந்திருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா 5.56%, 3.87%, 4.54% இருந்திருக்கு. ஆனா கடந்த 3 வருஷத்துல ஒரு பிளாட்டா குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 69 கோடி, 93 கோடி, 154 கோடியா இருந்திருக்கு. ஓவராலா இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் 2022 கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது 2024 குறைஞ்சிருக்கு. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.88%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 27.31% இருந்திருக்கு. இன்வென்ட்ரி டேஸ் 2023 கம்பேர் பண்ண சொல்ல 2024 ஸ்லைட்டா உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிஎன் கார்ஜில் ஜுவல்லர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா, சென்கோ கோல்ட், தங்கமயில் ஜுவல்லரியா இருந்திருக்காங்க. ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது டைட்டன், கல்யாண், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வராங்க. லிஸ்டட் பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 45 ரூபாய் 29 பைசாவா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 28.88%, இபிஎஸ் 11.37 பைசாவா இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 10 to 12 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் 446 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 850 கோடி, ஆஃபர் ஃபார் செல் 250 கோடி, ஐபிஓ சைஸ் 1100 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 31 ஷேர் 16,880 ரூபாவா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 13 செப்டம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 17 செப்டம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 17 செப்டம்பர் 2024. இவங்களோட ஐபிஓ லிஸ்டிங் டேட் 18 செப்டம்பர் 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2024 செகண்ட் லார்ஜஸ்ட், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கிற கவுண்ட்ல செகண்ட் லார்ஜஸ்டா இருக்காங்க மகாராஷ்டிரா. இவங்களுக்கு முன்னாடி டைட்டன் கம்பெனி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டோர்ஸ் மேல வச்சிருக்காங்க இந்த மகாராஷ்டிரா அண்ட் கோவால. வெஸ்டர்ன் இந்தியா ஜுவல்லரி மார்க்கெட் சைஸ் மட்டுமே ஃபினான்ஷியல் இயர் 2023 இருந்து ஃபினான்ஷியல் இயர் 2028 எஸ்டிமேட்டடா 16% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த வெஸ்டர்ன் இந்தியாவா சொல்றது என்ன 4 ஸ்டேட்னா மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் கோவா. இவங்களுக்கு மகாராஷ்டிரா அண்ட் கோவால ஒரு ரெப்யூட்டட் பிசினஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க பிராண்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதுல கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ பாக்குறாங்க. இந்த 4 ஸ்டேட் மட்டுமே இந்தியாவோட ஜுவல்லரி மார்க்கெட்டுக்கு 25% கான்ட்ரிபியூட் பண்ணால இவங்களோட பிசினஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க யூஎஸ்ஏலயும் ஒரு ஸ்டோர் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா 54.63% சிஏஜிஆர்ல கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 39.78% சிஏஜிஆர்ல கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா, இவங்களோட செகண்ட் லார்ஜஸ்டா வந்து மகாராஷ்டிரால இருந்தாலும் டைட்டனுக்கு அப்புறம் இவங்க நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருந்தாலுமே இவங்களை தொடர்ந்து கல்யாண் 18 ஸ்டோர்ஸ், டைட்டன் வந்து 60 ஸ்டோர், மலபார் 24 ஸ்டோர், சென்கோ கோல்ட் வந்து 7 ஸ்டோர்ஸ் அளவுக்கு இந்த மகாராஷ்டிரால வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலபாருக்கும் ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டோர்ஸ் அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. மலபாரும் அங்க ப்ராமினன்ட் பொசிஷன் அளவுக்கு இருக்காங்க. பிளஸ் இவங்களோட பிசினஸ் வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் ஜுவல்லர் மாதிரியே மகாராஷ்டிரா, அதுவும் பூனே சென்ட்ரிக் பிசினஸாகவும் இருக்கு. ஸோ முக்கியமா ஒரு 5 ஸ்டோர் மட்டுமே இவங்களோட மேக்ஸிமம் ரெவன்யூல 100% ஒரு 40% மேல கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இவங்க யூஸ் பண்ற பிஎன் கார்ஜில் அண்ட் ஜுவல்லர்ஸ்க்கு ராயல்டி ஃபீஸா வருஷம் வந்து கடந்த 3 வருஷமா கிட்டத்தட்ட 6 கோடி அளவுக்கு ராயல்டி ஃபீஸ் கொடுக்குறாங்க. அதாவது நெஸ்லே இந்தியா நெஸ்லே கொடுக்குற மாதிரி, இந்துஸ்தான் யூனிலிவர் கொடுக்குற மாதிரி ராயல்டி ஃபீஸும் ஒரு 6 கோடி அளவுக்கு இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி
கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஆ யாரெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், சின்கோ கோல்ட், தங்கமணி ஜுவல்லர், டைட்டன் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே 106, 43.3, 47.8, 95 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோட ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் ப்ரீ ஐபிஓ பேஸ்ல 36.7 இருக்கு, போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 42.2 இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிபி அதாவது வைவப் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண கோல்டியம் இன்டர்நேஷனல்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கார்கி அண்ட் ஃபேஷன் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, பிசி ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 37 இருக்கு. இவங்க கேட்குற 42 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவும் சரி, ப்ரீ ஐபிஓ பேஸ் 36 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவும் சரி, ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் இட் பிஎஸ்ஆர் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் கேப் எதுவுமே தென்படல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் கடந்த 3 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. அது இந்த கோல்ட் பிரைசஸ் கொஞ்சம் ஃபிளக்சுவேட்டா இருந்ததுனால கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வெறும் 39% இவங்களுடைய எபிட்டா மார்ஜின்ஸ் கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. ஆனா இவங்க கேட்கிற வேல்யூவேஷன் ப்ரீ ஐபிஓ பேஸ்ல 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்றது கொஞ்சம் ஸ்லைட்டா ஹையர் சைட். அதான் நான் பாக்குறேன். இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ்ஸா நான் என்ன பாக்குறேன்னா, இந்த கம்பெனிக்கு வர மக்களோட ஃபுட்ஃபால் 27.70% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெபியூட்டபிள் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ் லெகசி பிராண்ட் மகாராஷ்டிரால இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்கள ஆன்லைன் சேல்ஸும் 2% ஆஃப் ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. 12 புதிய ஸ்டோர் இந்த ஐபிஓ மண்ல இருந்து ஓபன் பண்ண போறாங்க. கடந்த 3 வருஷம் ஆவரேஜா 3 ஸ்டோர் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணிருக்காங்க. 9 புதிய ஸ்டோர் ஃபினான்ஷியல் 2025 ஆட் பண்றதாகவும் 3 ஸ்டோர் ஃபினான்ஷியல் 2026 ஆட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நெகட்டிவா நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன்னா, ஸோ இந்த கம்பெனி கோல்ட் ப்ரைஸஸ் இப்போதைக்கு கவர்மெண்ட் டேக்ஸை கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பயும் சீசன் டைம் வருது. ஸோ லைக் கணேஷ் சதுர்த்திலேருந்து அதுக்கப்புறம் தீபாவளி வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் தான் மகாராஷ்டிராவில். அதனால இவங்க பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி, பேட் மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஃபினான்ஷியல் 2022 கம்பேர் பண்ண சொல்ல ஸ்லைட்டாக ட்ராப் தான் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 2023 கம்பேர் பண்ண சொல்ல மார்ஜினலா மட்டும்தான் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஸோ இங்க எபிட்டா growth 39% அளவுக்கு கடந்த 3 வருஷத்துல இருக்கும் பொழுது இவங்க கேட்கிற ப்ரீ ஐபிஓ டைம்ல 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸா இருந்தாலும் சரி, 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸா இருந்தாலும் சரி, இல்ல 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸா இருந்தாலும் ஸ்லைட்லி ஹையர் சைடா பாக்குற காரணம் என்னன்னா, இந்த ஃபெஸ்டிவ் சீசனை அவங்க ஈஸியா கடந்துட்டு போயிடுவாங்க. அது அவங்க Q2 அண்ட் Q3 ரிசல்ட்ஸ் மார்ஜின்ஸ் நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம். ஆனா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்க. அதாவது செப்டம்பர்லயே ஒரு 0.25 குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால கோல்டு கொஞ்சம் ரேலி ஆச்சுன்னா, ஸோ அப்ப அவங்க மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்க கேட்கிற 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிள் இல்லாத மாதிரி தென்படும். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாததுனால மாட்ரேட் ரிஸ்க் இருக்கிற ஐபிஓவா நான் இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்றேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைஸரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.